நாங்கள் கிளம்புறோம். கல்யாண வீட்டுக்கு நேரம் ஆயிட்டு. ஆமாம், இங்கே டைம் ஆயிட்டு போல இருக்கு. சரி சரி கிளம்புங்க. எப்போ போய் நீங்கள் சேர்றது, எப்போ போய் ஏறுறது? கிளம்புங்க கிளம்புங்க. உள்ளே போகும்போது ஆட்டோ பிடிச்சிப்போங்க, நடக்க முடியாதுல்ல, லேட் ஆயிரும். சரி ஓகே. காசு போனாலும் பரவாயில்ல சரியா? நமக்கு அந்த கல்யாண வீடு தான் முக்கியம். சரி சரி நாங்கள் கிளம்புறோம். நானும் கிளம்புறேன். எதுக்கு? இங்கே இரேன் என் கூட துணைக்கி. இல்லை, எனக்கு அங்கே ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இல்லாட்டி அவ்வளோதான், என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஓ அப்படியா சொல்கிற? ஆமாம், பின்ன என்ன செய்கிறது? இல்லாட்டி நான் உங்கள் கூட இருப்பேனே. சரி ஓகே, நான் அப்படியே ராஸ்கிங்க விட்டுடுறேன் சரியா? ராஸ்கிங், ஜான்சி ராணி வாங்க, சஃபிகா வீட்டில் உங்களை விடுறேன். சரி வா ஜான்சி ராணி, நம்ம போவோம். என்ன விட்டுட்டே போயிட்டீங்க? கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நாங்களும் கிளம்புறோம். ஆமாம் சரி கிளம்புங்க. நான் பூசா கூப்பிட்டு போகிறேன். நான் இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வரேன். அம்மா இந்த குழந்தைய கூட்டுவாங்க. சரி நீ போ. வாடா தங்கம், உங்கள் அம்மா பக்கத்தில் போகலாம். சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா ராசா. எல்லாருமே போயிட்டாங்க. அந்த தம்பி இருப்பான்னு பார்த்தா அவன் இருக்கவே இல்லை. அவனுக்கு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு போயிட்டான். என்ன செய்யறது? நமக்கு தான் போர் அடிக்கி. சரி, நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ நாளாக கூப்பிட்டுட்டு இருக்கான் வா வான்ட்டு. சரி, அவன் வீட்டுக்கு இன்னைக்கு போவோம். இன்னைக்கு தான் சான்ஸ் கிடச்சிது. அவன் எப்போ வராலும் அப்போ வருவோமே. சரி வா கிளம்புவோம், நேரம் ஆகுது. சஃபிகா இன்னும் ஆளே காணோம். அவங்க வாரேன்னு தானே சொன்னாங்க. ஆமாப்பா, வாரேன்னு தான் சொன்னாங்க. இன்னும் ஆளே காணோம். வாரேன்னாம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, வாரேன்னு தான் சொன்னாங்க. இன்னும் ஆளே காணோம். அந்த வாராங்களே 3 பேரும். 3 பேருமா? 2 பேர் தானே நீ சொன்ன? ஆமாம், நீ 2 பேர் தானே சொன்ன. எப்படி 3 பேராக இருக்கும்? அந்த ராஸ்கிங் டான்ஸரானே, அதுக்கப்புறம் அந்த ஜெனிஷாவோட மாப்பிள்ளையா இருக்குமோ? சாச்சா, அவர் இல்லை, அவரோட தம்பி. அது தம்பியும் இருக்கோ? ஆமாம்மா, ஆமாப்பா, தம்பி இருக்காங்க. ட்வின்ஸ் தெரியுமா? மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும். அவர் மறுநாள் பிறந்தாரு, இவர் அதே நாளில் பிறந்தாரு. அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓ அப்படியா? ஆமாம். அண்ணா வந்துட்டாங்க போல, வரட்டுமே. அண்ணா வந்துட்டாங்க 2 பேரும். ஹாய் சஃபிகா. ஹாய் சஃபிகா. ஹாய் ஹாய். உங்களோட பையங்க அந்த கொண்டு வராங்க அந்த அங்கிள். சரி சரி, இந்தாங்க ராஸ்கிங் ஜான்சிராணி, நான் வச்சிட்டேன் சரியா? நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டீங்க. என்ன சஃபிகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். அண்ணன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தம்பி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி ஓகே ஆண்டி. சரி நான் கிளம்புறேன். சரி ஓகே, கிளம்பு. நேரம் ஆயிட்டு, ஆஃபீஸ்க்கு வரேன். அந்த போயிட்டாங்களா? கவலையாக தான் இருக்குது. என்ன செய்யறது? ஆமாம், இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்களும் வேலை பார்க்க வேண்டாமாப்பா? ஆமாம், பின்ன என்ன செய்யறது? வேலை பார்க்காம சோறு வராது. வேலை பார்க்கலன்னா காசும் வராது. என்ன செய்யறது? பட்னியாக தானே இருக்கணும். ஆமாம், அதுக்காக தான் அவங்க வேலை பார்க்காங்க, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே சஃபிகா. என்னம்மா பையன் வச்சுட்டே வெளில நிற்கிங்க? பையன் உள்ளே வச்சுட்டு வாங்க. சரி அங்கிள், நான் பையன் உள்ளே வச்சுட்டு வரேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி ஓகே ஆண்டி. அங்கிள், நாங்கள் சஃபிகா கூட விளையாடலாமா? ஆமாம், நாங்கள் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. சஃபிகா போய் விளையாடு கூப்பிட்றாங்களே. ஆமாம் சரிம்மா. சரிப்பா, நான் விளையாடுறேன். வார ராஸ்கிங் டான்ஸரானி, நான் போகிறேன். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி. பிள்ளைங்க ஐயோ பாவம், பசியில் வந்திருப்பாங்க, ஏதாவது செய்ய போய். சரி ஓகே, நான் போய் செய்வேன். நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சஃபிகா, நம்ம எல்லாரும் என்ன விளையாட? அதானே, என்ன விளையாட? இல்லை, நான் யோசிக்கிறேன். ஹைட் அண்ட் சீக் வேணா விளையாடுவோமா? ஹைட் அண்ட் சீக்கா உங்கள் வீட்டில் வேணா விளையாடுவோமா? வேண்டாப்பா, வீட்டுக்குள்ளே விளையாட அளவு கிடையாது. ஓ
ஓ அப்படியா? ஆமாம், அதான் தெரிஞ்ச விஷயமே சஃபிகா. கோச்சுக்கிட்டாத சஃபிகா, சும்மா தான் சொன்னேன். சரி சரி. ஐயோ பாவனை விடுறேன், நீ என்னோட நண்பனாச்சுன்ட்டு. சரியா, நண்பனாலே எதிரியாண்டி, அவ்வளோதான். ஒரு கோடு போட்டிருப்பேன். சரி சரி ஓகே, சிக்கனுக்கு கோடு போடுற மாதிரி போட்டிருப்பேன். சரி சரி சஃபிகா, மூடு சஃபிகா, என்னத்தை விளையாடுன்னு யோசிக்கேன். ஹேய், வேணும்னா வாரீங்களா? எங்க எங்க மொபைலில் கேம் விளையாடுறதெல்லாம் அதெல்லாம் வேண்டாப்பா, கண்ணுக்கு கேருப்பா. ஆமாம், டாக்டர்கிட்ட போனால் கூட இப்போ கண்ணாடி போட சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், குத்தி எடுத்துருவாங்க கண்ணை. ஓ அப்படியா? ஆமாம், நான் ஒன்றும் மொபைல் கேமு சொல்லலையே. அப்போ பின்ன என்ன கேம் சொன்னேன்? நானா நான் எப்போதும் பார்க் போவேன், அங்கே புது கேம் இருக்கு, வரியா? நான் எப்போதுமே அங்கே தான் போவேன், எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு. வரீங்களா? நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். சரி ஓகே, நில்லுங்க இங்கே, நான் பர்மிஷன் கேட்டு வரேன். எங்கேயும் ஓடிடக்கூடாது சரியா, என்னை விட்டுட்டு. இதோ நான் வந்துடுறேன் பர்மிஷன் கேட்டுட்டு. சரி சஃபிகா, பொறுமையாக பர்மிஷன் கேட்டுட்டு வா, விளையாட போகலாம். சரி. எனக்கு இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? எப்போ பாரு நீ நான்வெஜ் தானே சமைக்க, இன்னைக்கு நீ வெஜ்ஜு சமைய நல்லா இருக்குமே. சரி ஓகே, பிள்ளை வரட்டும், நான் அவட்ட கேட்குறேன் எதுக்கு வெஜ்ஜி. நம்ம எப்போ பாரு வெஜ்ஜு தானே சாப்பிட்றோம். என்னது எப்போ பாரு வெஜ்ஜு தான் சாப்பிடுவோமா? என்னம்மா நீ சொல்கிற? நம்ம எப்போ பாரு வெஜ்ஜே சாப்பிட்டது இல்லையே, நம்ம நான்வெஜ்ஜு தானே சாப்பிட்றோம் எப்போ பாரு. நீ என்னடானே வெஜ்ஜின்னு கொத்த சொல்ல. அதான் எனக்கு என் நாக்கில் வெஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது, நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரிலாம் இல்லை. ஓஹோ, ஓ நாக்கு வேற ஏன் நாக்கு வேற, சரியா? அந்த வாராப்பில்ல அவட்ட கேட்போம். சரி. அவள் எப்படியோ வெஜ்ஜு தான் சொல்லுவா தெரியுமா? அவள் எப்படியோ நான்வெஜ்ஜு தான் சொல்லுவா. பார்ப்போமா? பார்ப்போம். அம்மா அப்பா, நான் வந்துட்டேன். தங்கம், நீ இன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிட்றியா நான்வெஜ்ஜா? ஆமாடா தங்கம், சொல்லுமா டக்குட்டு. இதுக்கு நேரமில்ல, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜா சாப்பிடலாமே, ஏன்னா ராஸ்கிங் ஜான்சி ராணி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல. சரி சரி, பிரியாணி இருக்கணும், 65 இருக்கணும், கிரேவி இருக்கணும், அதுக்கப்புறம் இது இருக்கணும், ஒயிட் ரைஸ். சரியா? ஒயிட் ரைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது போன வாட்டி மாதிரியே. சரி சரி, நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம். அப்பா, வெஜ் இன்னைக்கு கிடையாது சரியா, இன்னைக்கு நான்வெஜ். சரியா? போயிட்டு வரேன். அம்மா பண்ணிடுங்க, மறந்துடாகுதுங்க. சரிம்மா தங்கம், நீ விளையாண்டுட்டு வா. ஆமாம், நான் உனக்கு கேட்க மறந்துட்டேம்மா. என்னடா செல்லம்? நான் எப்போதும் விளையாட போவேனே, அங்கே விளையாட போகலாமா? எதுக்கு? ராஸ்கிங் ஜான்சி கேட்காங்க தான். சரி, எப்போ போயிட்டு வா. சரி, தேங்க்ஸ்மா பர்மிஷன் கொடுத்ததுக்கு. சரிப்பா, போயிட்டு வரேன். போடி, அந்த பிள்ளைய சொல்லிட்டாலே நான்வெஜ்ட்டு என்ன செய்யுது. பார்த்தீங்களா, நான் தான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் தோத்துட்டீங்க. வந்து ஹெல்ப் பண்ணுங்க, வந்து ஹெல்ப் செஞ்சு தொலைறேன். என்னென்ன சசிகாவே ஆளக்கணும், நம்மளை விட்டுட்டு போயிருப்பாளோ, அதானே பர்மிஷன் கேட்டுட்டு வரேன்னு சொன்னா. அது நாம பொறுமைன்னு சொன்னோம்ல, அது அவன் பொறுமையாகவே நடிச்சுட்டு இருந்திருப்பா போல. சசிகா, நாங்கள் சொன்னது சும்மா தான்ப்பா, நீ அதுக்கிட்ட பொறுமையை சோதிச்சுட்டு வந்துட்டியாப்பா. ஆமாப்பா, ரொம்ப பொறுமை சோதிச்சுட்டு, நீ பொறுமையை சோதிக்க மாட்டேன்னு நாங்கள் நினச்சோம். ஏய், நீங்கள் தானப்பா சொன்னீங்க, அதான் நான் சோதிச்சுட்டேன். சரி விடுப்பா, அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, வாங்க போமா. பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? நான் கிளம்புறப்பா பாணி. கேமை தட்டிட்டு போகாதீங்க. என்னாச்சோ தெரியலையே உங்க 2 பேருக்கும். எங்கப்பா போய் தொலைஞ்சிக்க? இதோ நான் வாரப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வந்தாச்சு. ஜான்சி ராணி, நீ எங்க போன? இதோ வாரேன், வந்துட்டேன். சஃபிகாவே எங்க? வந்தா வாரா பின்னாடி. ஏய், நான் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் எங்கேயோ போய் மாட்டிருப்பீங்களோ, தொலைஞ்சிருப்பீங்களோன்ட்டு. நல்ல வேலை இங்கே தானே வந்தீங்க. இதே தான் இந்த இடம், பாருங்கள், நல்லா சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த இடம் விளையாடுறதுக்கும். ஏய், பார்த்தாலே பயமாக இருக்குப்பா, மேலேயே ஏறணும். ஆமாம், பின்ன மேலே ஏறாம நில்லு, நான் விளையாடுற மாதிரி விளையாடு. அவ்வளோதான். ராஃப்டிங் ட்ரை பண்ணி பாரு பார்ப்போம். பண்ணி பார்க்க. பயமாக இருக்குப்பா. ஏய், அந்த கயிறை பிடிச்சிருப்பா. பிடிச்சிக்கிட்டேன். பயமாலாம் இருக்கு, உள்ளமே துடிக்குதே. வந்துருப்பா, அப்படியே சறுக்கி. அப்பா, வந்துட்டேன். அம்மா, என்ன ராஸ்கி, இதுக்கெல்லாம் போய் கீழே வரலாமா? சரி, விழுந்து கடை உன்னை போய் என்ன சொல்றது. ஜான்சி ராணி, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. வேண்டாப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன்ப்பா ஜான்சி ராணி, நீ ட்ரை பண்ணி பாரு.
வச்சு திருமணி ஆக்கும்பாங்களே தோரா புஞ்சி கார்ட்டூன்ல, அது மாதிரி முயற்சி பண்ணி பாருப்பா. சரி சரி சபிகா, நீ சொன்னனால நான் முயற்சி பண்ணி பார்க்கேன். நான் இப்படி நிற்க போகிறேன். ஏய் பார்த்து போப்பா. ஏய் அம்மா, ஏய் பார்த்து வாப்பா. வரப்பா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரேனே. அப்பா, இதை மாதிரி சீசா மாதிரி விளையாடலாம் தெரியுமா? இது நீ சொன்னது கரெக்டா? ராஸ்கிங் வா, நீ தூங்குனதுல போல இந்த சீசாலே தூங்கு. என்ன இந்த சீசா ஒர்க்கே ஆக மாட்டேங்கி? ஏய் சீசா ஒர்க் ஆகு, சீசா ஒர்க் ஆகு. நில்லு, நான் இதை சுத்துறேன். பத்தியா நல்லா இருக்கா? சீசா சீசா எப்படி நம்ம நார்மல் சீசா மாதிரி ஆயிட்டா? யாராத்தெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பா, நானே தள்ள வேண்டியதாக இருக்கு போல இருக்கே. நானும் வரேன்ப்பா. அப்படியே தள்ளு பார்க்கம்பா. பாத்தியா, அதே தானா தள்ளுது. நல்ல நிம்மதியாக தூங்கிடலாம் போல இருக்கே. அப்பா, நல்ல சீசா விளையாட நல்ல இடம் கழிச்சிருக்குப்பா. ஆமாம் ஆமாம், நீ சொன்னது கரெக்ட் தான். நல்ல இடமா தான் கிடச்சிருக்கு சீசா விளையாட. அப்பா, டயர்ட் ஆயிட்டேன். நானும் தான். நான் டயர்ட் ஆகலையே. என்ன 2 பேருக்கு டயர்ட் ஆயிட்டா? ஆமாம். சரி சரி, அப்போனா எனக்கு வந்து தள்ளுங்க. என்னது, நாங்கள் 2 பேரும் ராஸ்கிங்க்கு தள்ளணுமா? ஆமாம், தள்ளாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் தானே சொன்னீங்க விளையாண்டு போர் வச்சுட்டு. யாருக்கு போர் வச்சுட்டு அவங்க தள்ளுங்க. என்னது, போர் வச்சவங்க தள்ளணுமா? எப்பா, எங்களுக்கு போர் அடிக்கலப்பா, நீ தள்ளுப்பா. அதானே பார்த்தேன். மாவனை ஒழுங்கா விளையாடுங்க. சரி சரி.